கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் தேசாதிபதியாக வந்தவன் யார்? பொர்க்கியு பெஸ்து. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்த பின்பு செசரியாவிலிருந்து எங்கு போனான்? எருசலேமுக்கு. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து எத்தனை நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான்? 3 நாள். எருசலேமில் பெஸ்துவிடம் பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணியவர்கள் யார்? பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும். பிரதான ஆசாரியனும் யூதரும் பவுலை எங்கே கொன்று போடும்படி யோசனை உள்ளவர்களானார்கள்? செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும் வழியிலே. பிரதான ஆசாரியனும் யூதரும் பவுலை வழியிலே கொண்டு போடும்படி யோசனை உள்ளவர்களாய் அவனை எங்கு அழைப்பிக்க வேண்டுமென்று பெஸ்துவிடம் வேண்டிக் கொண்டார்கள்? எருசலேமுக்கு. பவுலை எங்கு காவல் பண்ணி இருக்கிறதாக பெஸ்து யூதர்களிடம் கூறினான்? செசரியாவில். நானும் சீக்கிரமாக செசரியா போகிறேன் என்று யூதர்களிடம் சொன்னவன் யார்? பெஸ்து. யார் கூட வந்து பவுலிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அதை அவன் மேல் சாட்டட்டும் என்று பெஸ்து சொன்னான்? யூதர்களில் திறமுள்ளவர்கள், அதாவது திறமை உள்ளவர்கள். பெஸ்து எருசலேமில் யூதர்களிடத்தில் எவ்வளவு காலம் சஞ்சரித்த பின்பு செசரியாவுக்கு போனான்? ஏறக்குறைய 10 நாள். பெஸ்து செசரியாவுக்கு போன மறுநாளிலே எங்கு உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? நியாயாசனத்தில். எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் செசரியாவில் பவுலை சூழ்ந்து நின்று எவைகளை அவன் மேல் சாட்டினார்கள்? தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை. தான் எவைகளுக்கு விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக. பெஸ்து யாருக்கு தயவு செய்ய மனதாயிருந்தான்? யூதருக்கு. நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக
நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா? யார் யாரிடம் கேட்டது? பெஸ்து பவுலிடம். பெஸ்து பவுலிடம் எங்கு சென்று நியாயம் விசாரிக்கப்பட சம்மதம் கேட்டான்? எருசலேம். நான் எதற்கு முன்பாக நிற்கிறேன் என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக. தான் யாருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட வேண்டுமென்று பவுல் சொன்னார்? ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக. தான் யாருக்கு அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று பவுல் சொன்னார்? யூதருக்கு. தான் எதற்கு மனு கேட்க மாட்டேன் என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? சாகாதபடிக்கு. சோதனை கேள்வி 1. பவுலுக்கு விரோதமாய் பெஸ்துவிடம் பிராது பண்ணினது யார்? ஏ புறஜாதிகள், பி போர்ச்சேவகர்கள், சி பிரதான ஆசாரியன் மற்றும் யூதர், டி நூற்றுக்கு அதிபதி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தான் என்ன செய்திருந்தால் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? அநியாயம். தான் அநியாயம் செய்து எதை நடப்பித்தது உண்டானால் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும். ஒருவரும் தன்னை யாருக்கு ஒப்பு கொடுக்கலாகாது என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? யூதர்களுக்கு. எதனால் தன்னை ஒருவரும் யூதர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது என்று பவுல் சொன்னார்? யூதர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு. ஒருவரும் தன்னை யூதர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது என்று பவுல் யாருக்கு அபயமிட்டார்? ராயருக்கு. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்று கூறியது யார்? பவுல். பவுல் ராயருக்கு அபயமிட்டதால் பெஸ்து யாருடனே ஆலோசித்தான்? தன் ஆலோசனைக்காரருடன். பவுல் ராயருக்கு அபயமிட்டதால் யாரிடத்திற்கே போக கடவாய் என்று பெஸ்து உத்தரவு சொன்னான்? ராயரிடத்திற்கு. பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தவர்கள் யார்? அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும். அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் யாரை பார்க்க செசரியாவுக்கு வந்தார்கள்? பெஸ்துவை. அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் எவ்வளவு காலம் செசரியாவில் சஞ்சரித்திருந்தார்கள்?
அநேக நாள் அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் செசரியாவில் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து யாருடைய சங்கதியை அகிரிப்பா ராஜாவுக்கு விவரித்தான்? பவுலின் சங்கதியை. யார் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று பெஸ்து பவுலை குறித்து அகிரிப்பா ராஜாவுக்கு விவரித்தான்? ஃபெலிக்ஸ். பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று பெஸ்துவிடம் கேட்டுக்கொண்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும். பெஸ்து எங்கு இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று பெஸ்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள்? எருசலேமில். குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று தனக்காக எதற்கு எதிர் உத்தரவு சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனுக்கு இடம் கிடைக்க வேண்டும்? சாட்டின குற்றத்துக்கு. தனக்காக சாட்டின குற்றத்துக்கு எதிர் உத்தரவு சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை எதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது? மரணத்திற்கு. தனக்காக சாட்டின குற்றத்துக்கு எதிர் உத்தரவு சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது யாருக்கு வழக்கமல்ல? ரோமருக்கு. பெஸ்து நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் பவுலின் மேல் சுமத்தாதவர்கள் யார்? குற்றம் சாட்டின யூதர்கள். மரித்து போன யார் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்த சில தர்க்க விஷயங்களை பவுலின் பேரில் யூதர்கள் விரோதமாய் சொன்னார்கள். இயேசு என்னும் ஒருவன். சோதனை கேள்வி 2. சற்பனையான யோசனை பண்ணினவர்கள் பவுலை எங்கு அழைப்பிக்க வேண்டிக் கொண்டார்கள்? ஏ எருசலேமுக்கு, பி கொரிந்துவுக்கு, சி ரோமாபுரிக்கு, டி இத்தாலிக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தர்க்க விஷயங்களை குறித்து யாருக்கு சந்தேகம் இருந்தது? பெஸ்துவிற்கு. பவுலை ராயனிடத்திற்கு அனுப்புமளவும் என்ன பண்ணும்படி பெஸ்து கட்டளையிட்டான்? காவல் பண்ணும்படி. பவுல் சொல்லுகிறதை கேட்க மனதாயிருந்த ராஜா யார்? அகிரிப்பா. நாளைக்கு நீர் கேட்கலாம். யார் யாரிடம் சொன்னது? பெஸ்து அகிரிப்பா ராஜாவிடம். மிகுந்த ஆடம்பரத்துடனே நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தவர்கள் யார்? அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும். அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து யாரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள்?
சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும். யாருடைய கட்டளையின்படி பவுல் நியாயஸ்தலத்தில் கொண்டு வரப்பட்டார்? பெஸ்துவினுடைய கட்டளையின்படி. எருசலேமிலும் இவ்விடத்திலும் உள்ள யூத ஜனங்கள் எல்லாரும் பவுலை குறித்து பெஸ்துவை வருந்தி கேட்டுக்கொண்டு என்ன சொல்லி கூக்குரலிட்டார்கள்? இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று. பவுல் மரணத்துக்கு பாத்திரமான யாதொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டவன் யார்? பெஸ்து. பவுலை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு எது ஒன்றும் பெஸ்துவுக்கு விளங்கவில்லை. நிச்சயப்பட்ட காரியம். காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த எவைகளை எடுத்து காட்டாமல் அனுப்பக்கூடாது? குற்றங்களை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது எப்படிப்பட்ட காரியம் என்று பெஸ்துவுக்கு தோன்றினது? புத்தியீனமான காரியம். விசாரித்து கேட்ட பின்பு எது தனக்கு விளங்கும்படி அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுலை கொண்டு வந்ததாக பெஸ்து கூறினான். எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும். சோதனை கேள்வி 3. எருசலேமுக்கு போகிற வழியில் பவுலை என்ன செய்ய அவர்கள் யோசனை உள்ளவர்களாயிருந்தார்கள்? ஏ, தப்பிச் செல்ல உதவி செய்ய. பி, கொன்று போடும்படி. சி, நாடு கடத்தும்படி. டி, அடித்து துன்புறுத்தும்படி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். ஆமேன்.